Hello everyone, nice morning to all. I hope you all are fine. Now, welcome to our class. Today, we are going to learn about 6th standard English, term 1st, unit 2, prose, when the trees walked, part 1. So, in this class, unit 2, prose, first prose, when the trees walked. So, in the prose, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு real story. ஸோ இதில் பார்ட் 1 செக்ஷன் பற்றி நம்ம இன்றைக்கி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட், இந்த பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீக்கு கீழே நிறைய பேட்ஸ் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது அண்ட் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப என்ஜாயபிளாக விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதுவும் மரத்து அடியில் ஒரு நேச்சரான ஒரு பிளேஸில் நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நமக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷம் தரும் இல்லையா? ஸோ இது ரிலேட்டடாக தான் இந்த ப்ரோஸ் இருக்கும். One morning, while I was sitting beside grandfather on the veranda steps, I noticed the tendril of a creeping vine traveling nearby. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. ஸோ இந்த ஸ்டோரி, இந்த ப்ரோஸை ரைட் பண்ணது யார் அப்படின்னா ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஸ்டோரி ரைட் பண்ணியிருக்காரு, நிறைய அவார்ட் வாங்கியிருக்காரு. ஸ்டில் இன்னமும் வந்து அவர் ரைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ இதை நம்ம லாஸ்ட்டாக அவரோட பயோகிராஃபி பார்க்கலாம். அண்ட் தென் ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பர்சன் தான். ஃபஸ்ட்டு வந்து கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர் அண்ட் த பாய். ஸோ இங்கே வந்து ஒரு கிராண்ட்மதர் வந்து கொஞ்சம் சீனில் தான் வருவாங்க. அண்ட் கிராண்ட்ஃபாதரும் அந்த கிராண்ட் சன்னும் ரிலேட் பண்ணி தான் வந்து இந்த ஃபுல் ஸ்டோரியும் இருக்கும். ஸோ அந்த கிராண்ட் சன் தான் வந்து இந்த ப்ரோஸோட ஆத்தர். அவர் தான் வந்து இங்கே நமக்கு ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாள் காலையில் தாத்தாவும் அந்த பேரனும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த வராண்டா ஸ்டெப்ஸில் 2 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென்ட்ரில், அதாவது கொடியில் படரும் இல்லையா, அந்த ஒரு கம்பி நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் டென்ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க, க்ரீப்பிங் பிளான்ட்டில் உள்ளது. ஸோ அது என்ன பண்ணுது, வைன் பிளான்ட் அப்படின்னா திராட்சை கொடி. ஸோ அந்த திராட்சை கொடி மேலே படரிட்டு இருக்கும்போது அதோட கிளை, அந்த பிரான்ச் எல்லாம் கீழே வருது பாருங்களா, அது வந்து அந்த கீழே ஓரமாக இருக்கிறது என்ன ஆகுதுன்னா நியர்பை, அந்த தாத்தா உட்காந்துருக்கிற அந்த இடத்துக்கு நியர்பை வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு அது ஏன் அப்படின்னா, ஸோ எந்த இடம் நிழலாக இருக்குது, வெயிலாக இருக்குது, எந்த இடம் கதகதப்பாக இருக்கோ அதை தேடி தான் வந்து செடி வந்து படரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து உண்மையான சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம். ஆனால் இங்கே வந்து அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தன்னோட தாத்தாவை அங்கே இருக்கிற அந்த பிளான்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்குன்றதுனால அவரை நோக்கி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஸ்டெப்பு, அதோட கால் கிட்டே என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா டச் பண்ணுற அளவுக்கு இந்த க்ரீப்பர் பிளான்ட்டோட அந்த டென்ட்ரில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த கிராண்ட்சன் வந்து நமக்கு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, there is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps, but I liked to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. One always felt like drawing close to him. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. Grandfather had served many years in the Indian Forest Service, and it was natural that he should know trees and like them. On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around, lime, mango, orange and guava, also eucalyptus, jacaranda and Persian lilacs in the fertile Tune Valley. Plants and trees grow tall and strong. ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ வார்ம்த்தாக இருக்கிற லைட் இருக்கிற இடமா பார்த்து அந்த க்ரீப்பர் வந்து படரும், செடியே வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ ஆனால் இங்கே வந்து என்னென்னா செடிங்க எல்லாத்துக்கும் என்னோடய கிராண்ட்ஃபாதரை ரொம்ப பிடிக்குன்றதுனால அவர் இருக்கிற இடமா பார்த்து என்ன பண்ணுது, மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறான்.
நெக்ஸ்ட்டு நான் சில நேரத்தில் லோன்லியாக அந்த கார்டனில் நான் உட்காந்துருக்கும் போது ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன். அங்கே இருக்கிற இடமே ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் இதுவே என் கூட என்னோடய கிராண்ட்ஃபாதர் வந்து ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார்டனே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நானுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் கிராண்ட்ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ், அதாவது IFSல ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பங்களா கட்டிட்டு டேராடூன்லேயே வந்து இருக்கிறாரு. ஸோ அவரோட பங்களா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பிளான்ஸை வந்து வச்சுருக்கிறாரு. சரி, என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குன்னா லைம், மேங்கோ, ஆரஞ்சு, கோவாலாம் இருக்குது, யூக்லிப்டஸ் இருக்குது, ஜாக்ரண்டா அண்ட் பெருசியன் லிலாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வின்டர் சீசனில் வளரக்கூடிய அந்த வின்டர் சீசன் பார்த்திங்க அப்படின்னா இலையே இருக்காது, ஃபுல்லாக அந்த ட்ரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய பிளான்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த வீட்டை சுற்றி வளர்த்துட்ருக்கிறாரு. ஸோ அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சர்வைவல், அதோட ஃபர்டிலைசர் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் அதோட க்ரோத் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்குது. ஸோ இங்கே பங்களா அப்படின்னா என்ன மீனிங்னா, ஸோ நம்மளாம் என்ன சொல்லுவோம், பங்களா அப்படின்னா ரொம்ப பெரிய மாளிகை மாதிரி இருக்கும், ஸோ ரொம்ப வசதியானவங்க இருக்கிறது தான் பங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அதுதான் வந்து மீனிங் கிடையாது. ஸோ பங்களா அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மாடிப்படி ஏற முடியாது. ஸோ ஒரே ஸ்டெப்லேயே இருக்கிற மாதிரி, மாடி இல்லாமல் சும்மா கீழே மட்டும் புழங்கிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஹவுஸ் இருக்கும் இல்லையா, ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து இங்கே பங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? There were other trees in the compound before the house was built, including an old peepal tree that had forced its way through the walls of all abandoned outhouse, knocking the bricks down with its vigorous growth. Peepal tree are great show-offs even when there is no breeze. Their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. Grandmother had wanted the peepal tree cut down, but grandfather had said, "Let it be, we can always build another outhouse." ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வால்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் வச்சுருக்கிறாரு. அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ட்ரீ இருக்குது. இன்னொரு ட்ரீ என்ன அப்படின்னு பார்த்து இன்க்ளூடட் ஒரு பீப்பிள் ட்ரீ, அதாவது அரச மரம் இருக்குது. ஸோ அரச மரம்னா உங்களுக்கு தெரியும், ஸோ நல்ல ஒரு ஆக்சிஜனை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. வெயில் நிறைய அடித்தாலும் அந்த அரச மரத்தடியில் நம்ம உட்காரும்போது காற்று அடிக்கலைனா கூட அந்த அரச மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இந்த பார்த்திங்கன்னா அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடோட காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே இந்த அரச மரம் படர்ந்துருக்கு. ஸோ அரச மரம் வந்து இந்த காம்பவுண்ட் வாலெல்லாம் பட்டுச்சுன்னா வீடு வந்து உடஞ்சிரும், திடீர்னு வந்து ஃபுல்லாக பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் அவங்க பாட்டி அந்த கிராண்ட்மதர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாரு, விடு, அதெல்லாம் ஒன்றும் வெட்ட வேணாம், நம்ப வேணாம், வேறு ஏதாவது ஒரு புது வீடு கட்டிட்டு வேறு ஒரு அவுட் ஹவுஸ் கட்டிட்டு போயிடலாம், அதை வெட்ட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த அரச மரம் ஃபுல்லாகவே பார்க்கணும் ஒரு ராட்சச மரம் மாதிரி நிறைய பிரான்ச்சஸ், நிறைய வேர் படர்ந்து அந்த வீடையே ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு அந்த வால் ஃபுல்லாகவே. ஸோ அதனால தான் வந்து கிராண்ட்மதர் வந்து இதை வெட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, கிராண்ட்மதர் டிடன்ட் மைண்ட் ட்ரீஸ் பட் she preferred growing flowers and was constantly ordering catalogs and seeds. Grandfather helped her out with the gardening, not because he was crazy about flower gardens, but because he liked watching butterflies, and there's only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. So grandmotherக்கு வந்து ட்ரீஸ்னால் மரங்கள்லாம் பிடிக்காது, ஆனால் அவங்க வந்து ரொம்ப விரும்புகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ். அவங்களுக்கு ஃப்ளவர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்களும் அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகளை வச்சுருப்பாங்க. அவங்க பூச்செடி வளர்க்குறதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் வரும், அந்த பூக்களுக்காக பட்டாம்பூச்சி வரும், அதை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த பிளான்ஸை வைக்க சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லி கிராண்ட்ஃபாதருக்கு கேட்பாங்க. ஸோ கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இதோட செக்ஷன் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர், டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர்.
when did the garden become a happy place for the author? ஸோ அந்த ஆத்தர் அதாவது இந்த கிராண்ட்சன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு ஏன் வந்து அந்த கார்டன் வந்து ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா, as soon as the author grandfather joined him, the garden became a happy place. அவரோட தாத்தா வந்து அந்த ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அந்த கார்டன் வந்து ரொம்ப ஹாப்பி பிளேஸாக அவருக்கு மாறலாம். நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் த 2 reasons the author gives for the plants moving towards grandfather? ஸோ அந்த ஆத்தர் வந்து தன்னோட கிராண்ட்ஃபாதரை நோக்கி அந்த பிளான்ஸ் வரத்துக்கு 2 ரீசன் சொல்கிறாரு இல்லையா. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் அண்ட் வார்ம்த் ஆர் த 2 reasons the author gives for the plants moving towards grandfather. ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா அது லைட்டுக்காகவும் அந்த வார்ம்த் கதகதப்புக்காகவும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் தாத்தா உட்காந்துருக்க இடம் வந்து அந்த மாதிரியான பிளேஸுன்றதுனால அவரை நோக்கி அந்த பிளான்ட்டோட tendrils வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, why does the writer think that the people tree is a great show off? ஸோ அந்த people tree பற்றி அந்த ரைட்டர் என்ன சொல்கிறார், அந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, the people tree leaves will spin like tops, it attracts our attention and invite us into the shade. ஸோ அதோட ஸ்பின் டாப் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அதோட ஷேடோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம கிட்ட போகும்போதே நம்மளை வந்து கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதோட ஷேடோவில் வந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அண்ட் அதோட அந்த காற்றுமே வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. கிளாசரி பார்த்தோன்னா, ஃபெர்டைல், able to produce a lot of plants or crops. அதாவது பிளான்ஸும் கிராப்ஸும் வளர்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கக்கூடிய அந்த ஃபெர்டில், அதை தான் நம்ம சொல்லுவோம், அதாவது அந்த மண் வளம். நெக்ஸ்ட்டு, abandoned அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், யாருமே கவனிக்காமல் அனாதையாக கைவிடப்பட்ட. விகோரஸ், ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங், ஸோ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் விகோரஸ் அப்படின்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2 பார்க்கலாம். கிராண்ட்ஃபாதர் வாசின்ட் content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the riverbed armed with cuttings and saplings which he would plant in the forest. But no one ever comes here. I had protested the first time we did this. who's going to see them? ஸோ இங்கே கண்டென்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அடைகிறதுன்னு அர்த்தம். ஸோ அவருக்கு வந்து கிராண்ட்ஃபாதருக்கு அந்த ட்ரீ வந்து தன்னோட காம்பவுண்டில் வளர்ந்தது வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து அவர் ஃபீல் பண்ணலை. ஸோ ரெய்னி சீசனில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜங்கிள், அந்த காட்டுக்கு பேக் சைடில் வந்து இந்த ரிவர் பெட் இருக்கும். அதாவது இவங்க இருக்கிற அந்த பங்களாக்கு அடுத்து இந்த ரிவர் தாண்டினோம் அப்படின்னா அந்த சைடில் அந்த ஆற்றுப்படுகைன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய இல்லை நல்ல வளர்ந்து போகிற வரத்தில் நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ஸு, அப்புறம் சாப்லிங்ஸ்னால் சின்ன செடிகள், ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவார்னா அந்த ரிவர் பெட் இருக்குல்லையா அந்த இடத்துல என்ன பண்ணுவார், நட்டு வைப்பார். ஏன்னா மழை பெய்யும் போது, சப்போஸ் இது வந்து மழை பெய்யும் போது அந்த ஆற்றுப்படியில் இருக்கும்போது அங்கே தண்ணி வரும் இல்லையா, ஸோ அதை வந்து அப்போ அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ மழை இல்லாத நேரத்தில் கொஞ்சம் வறட்சியாக இருக்கும்போது அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணியை இது அப்சர்வ் பண்ணிக்குன்றதுனால ஸோ நம்ம வந்து அடிக்கடி தண்ணி ஊற்ற வேணாம். ஸோ அதை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மழை பெய்யும் போதும் அப்சர்வ் பண்ணிக்கும், மழை இல்லாத நேரத்துலையும் ஆற்றுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கும் அப்படின்ட்டு ஸோ அவர் அங்கே போய் அதெல்லாம் வைக்கிறாரு. ஸோ அந்த கிராண்ட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் டைம் நான் அவர்கிட்ட இதை வந்து யார் பார்க்க போகிறா, இதனால் நமக்கு என்ன, ஏன் போய் நம்ம போய் இதை போய் அங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ இதெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி, இதுக்கு யார், நான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தேன் எங்கள் தாத்தாக்கு, நான் ஃபஸ்ட் டைமாக என்ன பண்ணேன், ஒரு எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறார். See, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelters. ஸோ இங்கே வந்து நம்ம எதையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம செய்கிறது கிடையாது. இது வந்து மனுஷங்களுக்காக சொல்கிறத விட அங்கே காட்டில் இருக்கிற நிறைய அனிமல்ஸ்க்காகவும் நிறைய பேர்ட்ஸ்க்காகவும் அது தன்னோட இருப்பிடத்துக்காகவும் அதோட சாப்பாட்டுக்காகவும் தான் வந்து நான் இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதுங்கெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன்றாரு. நெக்ஸ்ட், அஃப்கோர்ஸ் men need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the banks of river from being washed away, for fruits and flowers, leaf and seed, yes, for timber too. But men are cutting down trees without replacing them.
And if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. So இந்த மாதிரி பறவைங்களுக்கும் விலங்குகளுக்கும் வந்து நான் வந்து இந்த செடியை வளர்த்தாலும் இது ஒரு விதத்தில் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் நம்மளோட உணவுக்கும் வந்து இந்த காட்டில் நான் வளர்க்குற இந்த செடிகள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நிறைய மழை பெய்யறதுக்கு இந்த காடுகள் தான் வந்து அடிப்படை. ஸோ நான் வைக்கிற இந்த மரங்கள் வந்து இந்த பாலைவனமாக மாறாமல் தடுக்கும். மனிதர்கள் தங்களோட தேவைக்காக இதில் இருக்கிற பழங்கள், காய்கறிகள், அப்புறம் அதோட டிம்பர், அதாவது அந்த மரப்பலகைகள்லாம் கூட எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதோட விதைகள், இலைகளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் என்னத்தை தான் வெட்டி எடுத்துகிட்டு போனாலும் ஒரு சின்ன செடியை கூட அவங்க நட்டு வளர்க்குறது கிடையாது. ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து நம்ம டெசர்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். The thought of a world without tree became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm. And while we went about our work, he taught me a poem by George Morris. Woodman, spare the tree, touch not a single bough. In youth it sheltered me, and I will protect it now. ஸோ ஆமாம், எங்கள் தாத்தா சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் மரங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு நினச்சி கூட பார்க்க முடியல, அப்படி ஒரு கெட்ட கனவாக வருது, ஒரு பயங்கர கனவு. மரங்களே இல்லை அப்படின்னா இந்த உலகம் வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால நானும் எங்கள் தாத்தாவுக்கு பிளான்ஸை நடுறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை சொல்லிகிட்டே அவங்க வந்து அந்த பிளான்ஸை நட்டுக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா தாத்தா வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு போயம் ஒன்று, ஜார்ஜ் மோரிஸோட ஒரு போயம் ஒன்று சொல்கிறாரு. உட்மேன், அதாவது மரம் வெட்டுறவர்கிட்ட இந்த மரத்தை வந்து வெட்டாதீங்க, அதோட கிளைகளை தொடாதீங்க, இது வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு ஷெல்டர், அதாவது இருப்பிடமாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் கண்டிப்பாக பாதுகாப்பேன், கண்டிப்பாக நீங்கள் அதை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு போயம். One day the trees will move again, said grandfather. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. Then along came an interfering busybody who caused a spell over them, rooting them to one place. But they are always trying to move. See how they reach out with their arms, and some of them, like the banyan tree with its traveling aerial roots, manage to get quite far. Grandfather என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நாள் கண்டிப்பாக மரங்கள்லாம் வந்து மூவ் ஆகும். அதாவது மூவ் ஆகும் அப்படின்னா 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக மரங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும்னா என்னன்னா, ஸோ ஒரு செடியை நம்ம வளர்க்கும் போது அது பெரிய மரமாக மாறி அதோட கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி 5 அடி வந்து இன்னும் என்ன சொல்கிறேன்னா ஒரு 1/4 கிலோமீட்டர் அளவுக்கு கூட வந்து சில பேனியன் ட்ரீலாம் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஏரியல் ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பாதி ஊரையே கவர் பண்ணுற அளவுக்கு கூட வளரக்கூடியது. ஸோ அதே போல் தான் அதை கன்சிடர் பண்ணி தான் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மரங்கள் வந்து 1000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறார். அதோட அதோட கை, அதாவது பிரான்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வளர்ந்து ஒரு நடக்க ஆரம்பிச்சிரும். ஒரு பெரிய ஒரு ஐலாண்ட் போல், ஒரு பெரிய ஃபாரஸ்ட், ஒரு பேரடைஸ் போல் கண்டிப்பாக வந்து இந்த மரங்கள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறார். We found an island, a small rocky island in a dry riverbed. It was one of those riverbeds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. As soon as the rain set in and wild river could still be crossed, we set out with a number of tamarind. ஸோ அவங்க சாப்ளிங் நட்டுக்கிட்டு இருந்த அந்த ரிவர் பெட்டுக்கு ஆப்போசிட்டில் அந்தாண்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது, ஒரு தனி தீவு. அது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹில்ஸ், சின்ன சின்ன குன்றுகள் இருக்கக்கூடிய அந்த இடம். எப்போல்லாம் மழை பெய்தோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செடிகள்லாம் நல்லா செழித்து வளரும். ஸோ நல்லா சம்மர் சீசன் நல்லா வெயில் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அப்படியே அது ஃபுல்லாகவே கருகின மாதிரி இருக்கும். பட் ஆனால் சாகாது, மழை பெய்யும் போது திரும்பவும் பொழைச்சி துளிர்த்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நிறையா செடிகளெல்லாம்
எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா, ஒரு மாமரமே இந்த இடத்துல வளரும் போது மற்ற செடிகளும் வளரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பூக்கக்கூடிய, நிறைய ஷேடோ கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதுதான் வந்து லூபரம், டர்மரின், கோரல் ஃப்ளவர்லாம் பூக்கள் வந்து நிறையா பூக்கும். அந்த வின்டர் சீசன்லலாம் பார்த்தா ரொம்ப நல்ல ஒரு பிரம்மாண்டமான, பார்க்குறதுக்கு இந்த பேனியன் ட்ரீ, பீப்பிள் ட்ரீ போல் இருக்கக்கூடிய அந்த ப்ராடான அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் உள்ள ட்ரீஸோட சாப்ளிங்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டே ஃபுல்லாகவே அங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட செக்ஷன் 2 கம்ப்ளீட் ஆகுது. இதோட ஆன்சர் த ஃபாலோயிங். Why do we need trees? List 4 reasons that grandfather gives. அதாவது ஏன் மரம் வேணுன்றதுக்காக கிராண்ட்ஃபாதர் சொல்லக்கூடிய அந்த 4 விஷயங்கள். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே தேவை மழை பெய்யும் அப்போ தான் இல்லையா, நமக்கு ஃப்ரூட்ஸ்க்காகவும் நல்ல ஒரு ஷேடோக்காக. ஸோ இது போல் நிறைய சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டு அட்ராக்ட் ரெயின், மழை பெய்யுன்றதுக்காகவும், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஃபார் டிம்பர், மரத்துக்காகவும், அப்புறம் பழங்கள் பூக்களுக்காகவும், டு கீப் டெசர்ட் அவே, பாலைவனமாக மாறக்கூடாது அப்படின்றதுக்காகவும், ஸோ அப்புறம் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு ஒரு ஷெல்டராகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. Why did the author help his grandfather plant trees? ஏன் வந்து அந்த ஆத்தர் வந்து, அதாவது அந்த கிராண்ட்சன் வந்து பிளான்ஸ் சாப்ளிங் அந்த செடியை நடுறதுக்கு கிராண்ட்ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா, he thought of a world without trees become a sort of nightmare to the author, so he helped his grandfather plant trees. ஸோ மரம் இல்லை அப்படின்றத நினச்சி பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ நிறைய அழிவுகள் தான் நமக்கு ஏற்படும் அப்படின்றதுனால ஸோ அவங்க அந்த ஆத்தர் வந்து கிராண்ட்ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நைட்மேர் அப்படின்றது கனவுன்னு சொல்லுவோம். அதுவே கனவுலேயே வந்து ஒரு கெட்ட கனவு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வாட் மேட் கிராண்ட்ஃபாதர் பிளான்ட் சாப்ளிங் ஆன் த ராக்கி ஐலாண்ட். அந்த ஐலாண்டில் என்னென்னலாம் சாப்ளிங் எடுத்துகிட்டு போகிறாருன்னா, எ மேங்கோ ட்ரீ வாஸ் growing on the island. It made him plant sapling on the rocky island. ஸோ ஒரு மாமரமே, ஒரு சின்ன மாமரமே அங்கே வளரும் போது ஸோ அதனால் நிறைய மரங்களும் வளரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதை பேஸ் பண்ணிவிட்டு நிறைய சாப்ளிங்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ராக்கி ஐலாண்டில் நட்டுட்ருக்காரு. ஸோ இதோட கிளாசரி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொட்டஸ்டட் அப்படின்னா ஆப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்னு அர்த்தம். ப்ரொட்டஸ்டட் எதிர்ப்பு. நைட்மேர் அப்படின்னா எ ஃப்ரைட்னிங் ட்ரீம், பயங்கரமான ஒரு கனவுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபியர் அப்படின்னா ஸ்டாப்பிங், அதாவது குறுக்கீடு அப்படின்னு சொல்லி. இட்ஸ் கிளியர். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ ஆல் அண்ட் பி சேஃப். வி வில் மீட் இன் த part 2 section. Thank you.